ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு 2021 வந்த ஐபிஓஸ் 2022 என்ன எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் எத்தனையோ ஐபிஓஸ் வந்தது, அதில் நீங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஐபிஓஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்பவும் எளிதான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. அப்படி எளிதானதுனாலேயே நிறைய பேர் ஐபிஓஸை விரும்பி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு ஐபிஓவில் பணத்தை போட்டால் 2 வாரத்தில் நமக்கு ரிசல்ட் கிடச்சிருது. லிஸ்ட் ஆன உடனே அந்த வேலை நமக்கு லாபகரமாக இருந்தால் நம்ம அதை ஒரு ரிசல்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ மொத்த மைண்ட் செட்டும் பார்த்தீங்கன்னா இதை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு இடத்துல புதிய முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ வரக்கூடிய புதிய ஐபிஓஸை பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓஸ்னுடைய விளம்பரத்தில் மேலே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் யார் இந்த ஐபிஓவை வடிவமைத்து நம்மக்கிட்ட கொண்டு வராங்களோ அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண இஷ்யூஸ் என்ன மாதிரியான பங்கு மதிப்பில் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஸோ நான் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு கம்பெனியை இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் செஞ்சு ஐபிஓ கொண்டு வந்தேன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த வருஷம் ஒரு 40 இஷ்யூ பண்ணியிருந்தேன்னா அந்த 40 இஷ்யூவில் எத்தனை இஷ்யூ ப்ரைஸுக்கு மேலே இருக்குது, எத்தனை கீழே இருக்குன்னு சொல்லணும். இப்பொழுது வருகின்ற ஐபிஓஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் சொல்லக்கூடிய தரவுகள் எப்படி இருக்குன்னா இதுக்கு முன்னாடி பண்ண இஷ்யூவில் 1/3 ஆஃப் த இஷ்யூ ப்ரைஸுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது டிசம்பர் 1st வீக் வரையிலுமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். என்னுடைய கணிப்பில் ஜனவரியிலேருந்து வரக்கூடிய ஐபிஓஸில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக் மாறும். எப்படி மாறும்? இன்னும் நிறைய கம்பெனிஸ் இஷ்யூ ப்ரைஸுக்கு கீழே ட்ரேட் ஆகுதுன்ற தகவலை இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் நம்மக்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அவங்க பப்ளிக் இஷ்யூ பண்ண கம்பெனிஸ் மிக குறுகிய காலகட்டத்துக்கு தான் இஷ்யூ ப்ரைஸுக்கு மேலே இருந்தது, அதுக்கப்புறம் இஷ்யூ ப்ரைஸுக்கு கீழே போயிருச்சு அப்படின்ற உண்மையை அவங்க பொது வெளியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்திற்கு தள்ளப்படுவார்கள். இது உறுதியாக நடக்க போகுது. அதுக்காக ஐபிஓ நிற்க போகிறதில்ல, ஐபிஓ வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஐபிஓஸே சப்ஸ்கிரைப் ஆகாது அப்படின்ற ஒரு சூழல் வர வரைக்கும் நமக்கு ஐபிஓஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு இப்போ தோணலை. வரும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ ஐபிஓஸ் தொடர்ந்து வரும். ஆனால் வந்த ஐபிஓஸினுடைய ட்ராக் ரெக்கார்டு ஸ்லோவாக இறங்கிக்கிட்டே போகும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் நம்மக்கிட்ட வித்த ஷேர்ஸ் அவங்க வித்த விலையோட குறைவாக இருக்குன்னு அவங்களே சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு தள்ளப்படுவார்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரை பற்றி பேசி நமக்கு என்ன பயன்? நமக்கு என்ன ஆறுது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ரொம்ப சொற்பமான நபர்களுக்கு மட்டும்தான் நல்ல ஐபிஓஸில் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு இல்லையா? ஏன்னா ஐபிஓஸுக்கு இருக்கக்கூடிய கிராக்கி அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் அந்த இன்வெஸ்டர் எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஒரு இஷ்யூவில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே அந்த இஷ்யூ லிஸ்ட் ஆகுது, 15 நாளைக்குள்ள பணம் டபுள் ஆயிடுச்சு. அந்த இஷ்யூ வந்த மதிப்பே அதிகமான மதிப்பு, அதை விட ஒரு டபுள் வேல்யூ நமக்கு 15 நாளில் கிடைக்குதுன்னா லாஜிக்கலாக என்ன செய்யணும்? ப்ராஃபிட்டை எடுக்கணும். ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த ஃபீலிங் தான் இன்வெஸ்டர் மைண்டில் இருக்குது. அந்த ஃபீலிங்கே என்ன பண்ணுதுன்னா அவங்கள விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளிடுது. இப்படியே எல்லாரும் நினைச்சா என்ன ஆகுது? யாருமே விற்கிறது இல்லை. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக ஐபிஓவில் கிடைச்ச பங்கை விற்கிறது இல்லை, ரொம்பவே தயங்குறாங்கன்றது தான் உண்மை. சரி, அடுத்த கேட்டகரிக்கு வருவோம். ஹெச்என்ஐ. இவங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எப்படி இதை பார்க்குறாங்க? ஓகே, நான் இந்த இஷ்யூவில் 100 ரூபாய்க்கு வந்த இஷ்யூவை கடன் வாங்கி அப்ளை பண்ணேன், என் காஸ்ட் இன்னைக்கு 130 ரூபாய். ஸோ 130க்கு மேலே இருந்தால் அது வரைக்கும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஒருவேளை அது 130 கீழே வர ஆரம்பிச்சா அப்போ நான் கவலைப்படுவேன். அது வரைக்கும் இருக்கட்டும், வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு. ஸோ எல்லாரும் ஒருத்தரை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹெச்என்ஐலையும் வந்த பணத்தை உடனடியாக எடுக்கக்கூடியவர்கள் குறைவு. ஆனால் ரீட்டைலை விட ஹெச்என்ஐஸ் ஓரளவு பங்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. சரி, அடுத்த கேட்டகரிக்கு போவோம். QIB என்று சொல்லக்கூடிய
இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லா இஷ்யூலையும் ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்டருக்கு அவங்க ஃபேம் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இஷ்யூ வரும்போதே அவங்களுக்கு ஷேர் கிடைக்க போகிறதுன்ற நம்பிக்கையில் அவங்க பணம் போடுறாங்க. உறுதி செய்யப்பட்ட ஒரு இடத்துல தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க பணம் போட்டுட்டு ஷேர் கிடைக்காம போகாது அவங்களுக்கு. ஆனால் ஹெச்என்ஐக்கும் அது நடக்கும், ரீட்டைல் இன்வெஸ்டருக்கும் நடக்கும். ஸோ உறுதியாக பங்குகளை பெற்ற இந்த QIBs ஒரு மாதத்திற்கு அந்த பங்குகளை வைத்திருக்க வேண்டும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதத்துக்கு எப்படி அவங்க ஒன்றும் செய்ய முடியாது, வேடிக்கை தான் பார்க்குறாங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க, ஓகே நம்ம இந்த விலைக்கு வாங்கினோம், இப்போ எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ லாபத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வெகு குறைவானவர்கள் மட்டுமே அந்த லாபத்தை எடுத்துக்கிறாங்க. மாறாக நஷ்டமாகுதுன்னு வச்சுப்போம், அந்த இடத்துல அவங்க தப்பிச்சா போறோன்னு வித்துட்டு போயிடுறாங்க. ஸோ எந்தெந்த இஷ்யூ வந்த பிறகு இஷ்யூ ப்ரைஸு கீழே ட்ரேட் ஆகுதோ, அதுவும் 30 நாள் கழித்து ட்ரேட் ஆகுதோ, அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இன்னும் அதிகமாகிறது. இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ நோபடி வாண்ட்ஸ் டு கீப் தேர் லூசர்ஸ். ஸோ தோல்வி அடைந்த பங்குகளை விற்று வெளியேறக்கூடிய ஒரு மனநிலை QIBக்கு உறுதியாக இருக்கிறது. இதுக்கு அடுத்த கேட்டகரி ஆங்கர் இன்வெஸ்டர். இவங்க இஷ்யூக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பங்குகளை வாங்கி இருப்பார்கள். இஷ்யூ பிரைஸை விட கொஞ்சம் கம்மியாக அவங்களுக்கு இந்த பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க விற்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஓகே, ஸோ அவங்க ஒரு 1 இயர் கழிச்சு வருவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் யாரெல்லாம் ஆங்கர் இன்வெஸ்டராக உள்ளே போனானோ அவன் எல்லாம் 2022 ஒரு இஷ்யூவில் வந்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இருக்கிறதுலேயே அதிகமான பங்குகளை வைத்திருப்பவர்கள் இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் தான். அவங்களுக்கு அப்புறம் தான் QIB, அவங்களுக்கு அப்புறம் தான் HNI, கடைசியாக நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ யாருக்கிட்ட நிறைய பங்குகள் இருக்கோ அவங்க பங்குகளை விற்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்கன்னா அப்போ அந்த நிறுவனத்தின் பங்கு விலை அழுத்தத்தை சந்திக்கும். ஸோ செல்லிங் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும், விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அவங்க விற்றுக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம், அவங்களுடைய காஸ்ட் இஷ்யூ ப்ரைஸ்க்கும் கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ அவங்களுக்கு விற்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லை, இவங்க நிறைய இஷ்யூஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் தோத்த இஷ்யூ வித்துட்டு இருப்பாங்க. ஆனால் தோத்த இஷ்யூவை விற்கும்போது எங்கே அவங்க நஷ்டப்படுறாங்களோ அந்த இஷ்யூவை விற்கும்போது அவங்களுடைய நிறுவனத்தினுடைய P&L அவங்க லாஸ் பண்ணதா காட்டணும். இப்போ நான் ஒரு ஃபண்ட் மேனேஜராக இருக்கேன்னு வச்சுங்க, நான் லாஸ் பண்ணதா எழுதியிருக்கேன். அப்போ ஆண்டின் இறுதியில் என்னை அவங்க அளவிடும் போது என்ன நினைப்பாங்கன்னா, அந்த நிறுவனம் இவன் லாஸ் பண்ணியிருக்கான், அதனால இவனுக்கு ஒரு போனஸ் கொடுக்க வேண்டாம், இவனுக்கு சம்பள உயர்வு கிடையாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு அந்த ஆங்கர் இன்வெஸ்டர்னுடைய ஃபண்ட் மேனேஜர் தள்ளப்படுவான். ஸோ அவன் என்ன பண்ணுவான், ஒரு பக்கம் லாபம் அடைஞ்ச பங்கையும் விற்பான், நஷ்டம் அடைஞ்ச பங்கையும் விற்பான். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நஷ்டத்தை கவர் பண்ணிட்டு லாபம் பண்ற அளவுக்கு லாபம் அடைஞ்ச பங்குகளை விற்பான். கிராஜுவலா என்ன நடக்க போகுதுன்னா, எங்கெல்லாம் லாபம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் கூட செல்லிங் ப்ரெஷர் வரப்போகுது. ஸோ முதல்ல நஷ்டத்தை வித்துருவாங்க, அப்புறம் லாபத்தை விற்பாங்க. எதுக்குன்னா நஷ்டத்தை கவர் பண்றதுக்கு. ரைட், நஷ்டத்தை கவர் பண்ணிட்டு லாபம் வரக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும்போது அன்னைக்கு அந்த இன்வெஸ்டர் அவன் தன்னை பற்றி யோசிக்கிறான். நான் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜராக இங்கே வேலை பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கும் போது லாபத்தை அதிகரிக்கணும்னு நினைப்பான். அப்போ தான் அவனுக்கு போனஸ் கிடைக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுவான், இன்னும் அதிகமாக அந்த பங்குகளை விற்பான். எது எப்படியோ 2021 வந்த IPOஸில் உறுதியாக 2022 செல்லிங் ப்ரெஷர், எக்கச்சக்க செல்லிங் வரும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஸ்மார்ட் மணி முதல்லயே வெளியேறிடுச்சு. ஆனால் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறாங்களோ அவங்க விற்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் வித்துக்கிட்டு இருந்தா ஒரு அவசர நிலை அந்த இடத்துல வரும். அந்த அவசர நிலை அவங்களுடைய முதலீட்டு முடிவுகளில் தெரியும். ஸோ என்ன நடக்கும், எல்லாரும் ஷேர்ஸை திடீர்னு விற்க வருவாங்க. இதுதான் 2022 நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எல்லாரும் இந்த IPO பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, டிமார்ட்டோடைய எக்ஸாம்பிளை கொடுப்பாங்க. பத்தியா எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஆனால் வரக்கூடிய எல்லா IPOவும் டிமார்ட் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா ஃபண்ட் மேனேஜரும் டிமார்ட் இன்வெஸ்டர் கிடையாது. டிமார்ட் எப்படி அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸை செலக்ட் பண்ணாங்கன்றது ஒரு தனி கதை. ரைட், அங்கே யார் QIB என்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் ஒரு தனி கதை. அது வந்து பொதுவெளியில் பேசக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அத்தகைய ஒரு சாதுரியமும் சாய்ஸும் எல்லா நிறுவனத்துக்கும் கிடையாதுங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
விற்காத ஐபிஓல அல்லது மிகப்பெரிய ஐபிஓல யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் நீங்க கொடுத்தாகணும். அவன் விற்கிறானா வித்து தான் தீருவான், நீங்க அவனை தடுக்கவே முடியாது. ஆனா விற்காதவனை மட்டும் இன்வெஸ்டரா செய்யக்கூடிய ஐபிஓ ரொம்ப குறைவு. அதுக்கு டிமார்ட் ஒரு நல்ல உதாரணம். ஸோ எங்கெல்லாம் லாபம் இருக்கோ அங்கெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய இடத்துக்கு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வருவாங்கன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அவங்களுக்கு 2 விதமான நிர்பந்தங்கள். ஒன்று நான் சொன்னது, ப்ராஃபிட் காமிச்சு போனஸ் எடுக்கிறது. இன்னொன்று, புதுசாக வர வாய்ப்புகளை பணம் போடணும் இல்லையா? ஸோ பழைய வாய்ப்புகள்லேருந்து பணத்தை எடுத்து தான் புதிய வாய்ப்புகளில் அவங்க பணம் போட முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பல்ஷனும் செல்லிங்கை கிரியேட் பண்ணும். ஸோ அதுவும் அடுத்த ஆண்டு வரப்போகிறது. தொடர்ந்து ஐபிஓஸ் வந்துகிட்டே இருக்கும்போது 1-2 நல்ல ஐபிஓ மாசத்துக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இந்த QIBs உறுதியாக விரும்புவார்கள். அதைத்தான் ஆங்கர் இன்வெஸ்டரும் விரும்புவாங்க. ஏன்னா நான் ஒரு ஃபண்ட் மேனேஜராக இருக்கேன்னா நான் புதுசாக என்ன கொண்டு வந்தேன், என்ன மாதிரி வாய்ப்புகளை என்னுடைய முதலீட்டாளர்களுக்காக தேடினேன் என்று நான் அவங்கள்ட்ட சொல்லணும், எனக்கு இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸ்ட்டு சொல்லணும். ஸோ அந்த நிர்பந்தம் வேலை செய்யும். ஸோ லிக்விடிட்டிக்காக பல பேர் பல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2022 அமையும். பர்ஃபார்மன்ஸுக்கும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு இடத்துல மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ லிக்விடிட்டிக்காகவும் பர்ஃபார்மன்ஸுக்காகவும் இந்த ஆண்டு வந்த ஐபிஓ பங்குகளை அடுத்த ஆண்டு உறுதியாக இவர்கள் விற்பார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. ரைட்? இந்த கணிப்பு என்ன ஆகிறது அப்படிங்கிறது நம்ம காலப்போக்கில் பார்ப்போம். என்னுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க ரீட்டைல் இன்வெஸ்டராக இருந்துகிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக சில ஐபிஓஸ்ல பணம் கிடைச்சதுனாக்கா அந்த ப்ராஃபிட்டை நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஓகே, மொத்தத்தையும் வித்துட்டு போக நீங்க விரும்பலன்னு வச்சுப்போம். அட்லீஸ்ட் உங்களுடைய கேபிட்டலாவது எடுத்துட்டு பேலன்ஸ் பணத்தை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல விட்டு வைங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்ட காசை எடுத்துட்டு இருப்பீங்க, ஓரளவு சேஃபாக இருப்பீங்க. அது கீழே போனாலும் நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. ஸோ லக் இருந்தால் போராதுங்க, அந்த லக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசு இருக்கு இல்லையா, அதை நம்ம பாதுகாக்கணும். அதுதான் ஐபிஓவில் 2021 முதலீடு செஞ்ச அத்தனை பேரும் இப்போ நினைவில் கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் கதை நான் நிறைய சொல்லலாம். இந்த கம்பெனி இப்படி, அந்த கம்பெனி இப்படி, 10 வருஷம் கழிச்சு இப்படி ஆகும்னு. இடைக்காலத்தில் என்னென்னவோ நடக்கும். அந்த நேரத்தில் இதை மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி செஞ்சிருக்கணும்னு வருந்தக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது. வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். முதலீட்டு களம், உங்கள் களம். நன்றி.